தள்ளி தெலுங்கு, தூய தெலுங்கு, பழைய தெலுங்கு, முற்கால தெலுங்கு அப்படின்ற பொருள்ல தள்ளி தெலுங்கு, நம்ம தூயமொழின்னு சொல்ற மாதிரி அவங்க தூய தெலுங்கு அப்படிங்கிற வார்த்தையை வந்து தள்ளி தெலுங்கு அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கலிங்கத்துக்கு வடக்கேல் ஆந்திரம் அப்படின்னு ஒரு நாடு இருந்ததாகவும், ஒரு ஆந்திர அரச மரபினர் வட இந்தியாவை ஆண்டு வந்தனர் அப்படின்னு சொல்லிட்டு வடமொழியில ரிக்வேதம் அப்படின்ற வேதத்துல ஐந்திரேய பிரமாணத்துல இதிகாச புராணத்திலாம் குறிப்பிடுறாங்க. கலிங்கம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றது வந்து ஒரிசாவுக்கு வடக்குல ஆந்திரம் அப்படின்றது என்னன்னா கங்கை சமவெளியை சொல்றாங்க. சரி, அப்படி இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சுன்னு தான் எடுத்துக்கணும். ஏன்னா அடுத்தடுத்து பார்ப்போம். இப்போ ஆந்திரரை வந்து ஐந்திரேய பிரமாணம் என்ன சொல்லுதுன்னா அநாகரிகர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ரிக்வேதத்தில். ஆனாலும் பிளினி அப்படின்ற சரித்திராசிரியர் சொல்றாரு ஒரு வலிமை மிக்க நாட்டினர் அவங்க அப்படிங்கிறாரு. ஆந்திர மொழி வந்து கடைக்கல காலத்துல வந்து கொடுந்தமிழாக இருந்தது. அதாவது என்னன்னா கொடுந்தமிழ்னா கொச்சி தமிழ். அதாவது ஆந்திரம் பழைய தமிழ், அதாவது கொச்சை தமிழ்ல பேசுனதுதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி இன்னைக்கு ஆந்திர மொழியா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. தெலுங்கு மொழிய சரித்திரத்துல முதல்ல குறிப்பிடுறாங்க அப்படின்னா 7ஆம் நூற்றாண்டுல தான் முதல்ல குறிப்பிடுறாங்க. யார் குறிப்பிடுறா அப்படின்னா சீன பயணியான இவன் ஃபாங் அப்படின்றதான் குறிப்பிடுறாரு. அதாவது இன்றிலிருந்து 1300 வருடங்களுக்கு முன்னதான் முதல்ல தெலுங்கு அப்படின்னு ஒரு மொழியை வந்து சரித்திரத்துல வந்து குறிப்பிடப்படுது. அதாவது தெலுங்கு மொழியோடைய காலம் வந்து இன்றிலிருந்து சரியாக 1300 வருடங்களுக்கு முன்பு, அதாவது கிபி 700ல தெலுங்கு உருவாயிருந்திருக்கு. அப்ப அதுக்கு முன்னாடி என்னவா இருந்துச்சு அப்படின்னா கடைக்கல காலத்துல எல்லாம் கொடுந்தமிழா, அதாவது கொச்சை தமிழா இருந்திருக்கு. கடைக்கல காலத்துல வடுகு கூத்து, அதாவது வடுகு கூத்துங்கிறது வந்து தமிழ் கூத்தோட ஒரு பகுதி அப்படின்னு சிலப்பதிகாரம் சொல்லுது. அதாவது வடுகு தோன்றாத, அதாவது தெலுங்கு தோன்றாத, ஆந்திர நாடு தோன்றாத முற்காலத்திலேயே வந்து நாடகத்தமிழ் இருந்திருக்கு. அந்த நாடகத்தமிழ்ல ஒரு பகுதி வடுகு நாட்டுக்கு உரியது அப்படின்ற பொருள்ல வடுகு கூத்து அப்படின்ட்டு அது தமிழ் கூத்துல ஒரு பகுதியா இருந்திருக்கு. பிற்காலத்துல வடுகு அப்படின்றது தனி பெயரா வந்துருச்சு அப்படின்னு சொல்லணும். ஆக இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா சிலப்பதிகார காலத்திலேயே வடுகு கூத்துன்னு இருந்திருக்கு. அது நாடகத்தமிழ்ல ஒரு பிரிவா இருந்திருக்கு. ஆக வடுகு அப்படின்ற அந்த வடக்கு பகுதியில கொச்சை தமிழ் வழங்கிடுறது. அந்த கொச்சை தமிழை தான் கொடுந்தமிழ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொடுந்தமிழ் தான் பிற்காலத்துல வளர்ச்சி அடைஞ்சு கிபி 7ஆம் நூற்றாண்டு, அதாவது கிபி 700ல சுவாங் அவர்களால தெலுங்கு அப்படின்னு ஒரு புதிய மொழி அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை தான் சரித்திரத்துல முதல்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆக அதுக்கு முன்னாடி இருக்க தமிழ், தெலுங்கு என்ன சொல்ல பண்ணோம்னா பழைய தமிழ் அப்படின்னு தான் சொல்லணும். ஆக ஆந்திரருக்கும் பழைய திராவிட கொள்கை தான் வருது. இந்தியா முழுக்க தமிழ் வழங்கிட்டு இருந்தது. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு மொழி பிரிஞ்சது அப்படின்ற கோட்பாடுல நம்ம பார்த்தோம்னா இப்ப தெலுங்கு பிரிஞ்ச காலம் வந்து கிபி 700ல பிரிஞ்சிருக்கு. சரி, இந்த செய்திகள் எதில் எடுத்திருக்கோம்னா பாவாணர் எழுதிய திராவிடத்தாய் அப்படின்ற நூல்ல இருந்து எடுத்திருக்கோம். நன்றி.